இடியோன் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது அதாவது தென் தமிழ்நாட்டில் தென்பாண்டி நாட்டில் திருநெல்வேலி சீமையில் 1799 செப்டம்பரிலிருந்து அக்டோபர் வரை 2 மாத காலகட்டத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்தன. அதன் காரணமாக அரசாட்சிகள் மாறின. அதே போன்று ஐரோப்பியர்களின் ஆட்சி இங்கு நிலை பெற ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. அது என்ன என்பதைத்தான் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாகவும் பல மாற்றங்கள் நிகழ்ந்தன, அதற்கு பின்பாகவும் பல மாற்றங்கள் நிகழ்ந்தன. இது முதல் மாற்றம் கிடையாது. இருப்பினும் இது மொத்தமாக அந்த மாவட்டத்தில் இருந்த கிட்டத்தட்ட 45 கோட்டைகள் மீது கிட்டத்தட்ட 30 பாளையங்கள் மீது, அதாவது ஜமீன்கள் என்று அழைக்கப்படுகின்றது, 30 குறுநில மன்னர்களின் மீது மிகப்பெரிய தாக்குதலாக அமைந்தது. அந்த தாக்குதலுக்கு அடிப்படையாக இருந்த காரணம் என்ன நிகழ்ந்தது அன்றைய காலகட்டத்தில் என்பதைத்தான் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இவ்வாறான அரசியல் மாற்றங்கள் நிகழ்வதற்கு முன்பு அந்த இடத்தில் அதே காலகட்டத்தில் 1799 செப்டம்பரில் யார் அந்த பகுதிகளில் ஆட்சியில் இருந்தார்கள் என்பதை நாம் தெரிய இருக்கின்றோம். அதுதான் முக்கியமாக இருக்கும். இல்லையெனில் அந்த பகுதியில் என்ன ஆட்சி நடந்தது, என்ன அரசியல் மாற்றம் நிகழ்ந்தது, யார் யாரெல்லாம் இருந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்வது நமக்கு ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும். முதலில் திருநெல்வேலி கலெக்டராக லூசிங்டன் என்ற ஒரு ஆங்கிலேய அதிகாரி நியமிக்கப்பட்டார். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியால் தளபதியாக மேஜர் ஜெனரல் பேனர்மேன் நியமிக்கப்பட்டார். இவர் ஒரு திறமையான அதிகாரியாக ஆங்கிலேயர்களுக்காக நடந்தார். அடுத்து திருவாங்கூர், கல்குளம் அல்லது வேணாடு, இல்லை என்னால் நாகர்கோவில் அல்லது சேரநாட்டின் கடைசி எச்ச பகுதி என்று அழைக்கப்படும் பகுதியில் அன்று திருவாங்கூராக மாற்றம் அடைந்திருந்தது. அதாவது இங்கிருந்த கல்குளம் அரண்மனை திருவனந்தபுரம் சென்று விட்டது. அதே போன்று தமிழர்களின் ஆட்சி முடிந்து திருப்பார்பூர் பரம்பரையின் ஆட்சி முடிந்து அங்கு நாயர் நம்பூதிரிகளின் கூட்டணியில் ஆட்சியானது துவங்கியிருந்தது. அங்கு அவிட்டம் திருநாள் ராமவர்மர் 1798 ஆட்சியை அவர் புரிந்து கொண்டிருந்தார். கார்த்திகை திருநாள் ராமவர்மருக்கு அடுத்து இவர் ஆட்சிக்கு வந்திருந்தார். அதேபோல் ராமநாதபுரத்தில் சேதுபதி ராணி அவர்கள் இருந்தார். சேதுபதி மங்களேஸ்வரி ஆட்சியில் இருந்தார்கள். முதலாம் முத்துராமலிங்க சேதுபதி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். 1795 அவர் சிறையில் இருந்தார். புதுக்கோட்டையில் அதாவது ராமநாதபுரத்தின் வழியினர் தான், அவர்களின் உறவினர்களாகத்தான் அவர்களும் இருந்தார்கள். சேதுபதி உறவினர்கள் தான். 17ஆம் நூற்றாண்டு முதல் அவர்களின் அதாவது புதுக்கோட்டையானது தனி ஆட்சி பகுதியாக, சமஸ்தான பகுதியாக குறுநில மன்னர்களாகவும் ஆட்சி செய்து வந்தார்கள். 1789 விஜய ரகுநாத தொண்டைமான் அங்கு ஆட்சியில் இருந்தார். அதே போன்று நீங்க பல பகுதிகளை பார்க்க வேண்டும். எட்டயபுரத்தில் வெங்கடேஸ்வர எட்டப்ப நாயக்கர் ஆட்சியில் இருந்தார். அதே போன்று நாகலாபுரத்தில் எகவப்ப நாயக்கர் ஆட்சியில் இருந்தார். அதே போன்று வேறு சில பாளையங்களை எடுத்துக்கொண்டால் நீங்கள் காடல்குடியில் வீர கஞ்ச நாயக்கர் ஆட்சியில் இருந்தார். அதே போல் நாகலாபுரத்தில் எகவப்ப நாயக்கர் ஆட்சியில் இருந்தார். கோல்வாகுப்பட்டியில் ராஜகோபால நாயக்கர் ஆட்சியில் இருந்தார். இதுதான் இந்த பகுதியில் அன்று ஆட்சியில் இருந்தவர்கள். அதே போன்று பாஞ்சாலங்குறிச்சிக்கு வருவோம். பாஞ்சாலங்குறிச்சி தான் இதில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது. இங்கிருந்து தான் அந்த போரானது துவங்குகின்றது. அதாவது பாஞ்சாலங்குறிச்சி எதிர்த்துதான், பாஞ்சாலங்குறிச்சியை தாக்கும் நோக்கில் தான் ஆங்கிலேய படையானது அங்கு வந்தடைகின்றது. வீரபாண்டிய கட்டபொம்மனை தாக்கும் ஒரு போராக அது துவங்கி அது பின்னர் எவ்வாறெல்லாம் மாறிவிட்டது, என்ன மாற்றங்களை நிகழ்த்தியது என்பதைத்தான் நாம் காண இருக்கின்றோம். அப்பொழுது அங்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆட்சியில் இருந்தார். இந்த பாளையம் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை முதலில் நாம் சுருக்கமாக பார்த்து விடுவோம். அதற்கு அடுத்தாக ஐவர் பாண்டியர்கள், பஞ்ச பாண்டியர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் வீழ்த்தப்பட்டார்கள். வீழ்த்தப்படும் பொழுது எட்டயபுரத்தையும் விஜயநாயக்க மன்னர்களின் வழிவந்தோர், அது விஸ்வநாயக்கரின் வழிவந்தோர் அங்கிருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் அந்த ஜமீனை அவர்களின் ஆட்சியின் கீழ் எடுத்துக்கொள்கிறார்கள். அதாவது குறுநில மன்னர்களாக வருகிறார்கள். அங்கிருந்த அதாவது பஞ்ச பாண்டியர்களின் ஒரு பிரிவினர் பல பகுதிகளுக்கும் செல்கிறார்கள். அவர்கள் எந்தெந்த பகுதிகளில் ஆட்சிகளை தக்க வைத்தார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லையினும் அழகு பாண்டியபுரம் என்று அழைக்கப்பட்ட ஒட்டப்பிடாகத்தில் அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். அதே போன்று மணியாட்சி, அதே போன்று கடம்பூர், கயத்தாரில் அவர்கள் ஆட்சியில் இல்லை. இவ்வாறு ஒரு சில பாளையங்களில் அங்கும் இங்குமாக அவர்களின் ஆட்சியானது அதாவது முடிவும் தகுவாயில் அங்கிருந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அதே போன்று தென்காசியிலும் அவர்கள் ஆட்சி இருந்தது. வள்ளியூர், கொற்கை, திருநெல்வேலியில் அவர்கள் ஆட்சியில் இல்லை. பல சிறு குறுநில மன்னர்களாக வேறு சில பகுதிகளில் ஆட்சியில் இருந்திருக்கலாம். அதை பற்றி மேலதிக ஆய்வுகள் தேவைப்படுகின்றன தெளிவாக புரிந்து கொள்வதற்கு. ஆனால் பாஞ்சாலங்குறிச்சியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இவர்கள் அந்த பகுதியை ஜெகவீர பாண்டியன் என்பவர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். 1600களில் அந்த ஜெகவீர பாண்டியனிடம் இருந்துதான் நாயக்க வழியினர் ஒரு சிலர் ஆட்சியை
பகிர்த்துக் கொள்கிறார்களா, எடுத்துக் கொள்கிறார்களா, அல்லது குழந்தை இல்லாமல் ஆட்சியானது இவர்களிடம் தரப்படுகின்றதா என்பதை பற்றி தெளிவாக தெரியவில்லை. ஆனால் இவர்களிடம் ஆட்சி வருகின்றது. அதை தொடர்ந்து அதாவது தாத்தாவின் அப்பாவிடம் பூட்டனாகிடம் ஆட்சியானது அளிக்கப்படுகின்றது. கட்டபொம்மன் பூட்டனாகிடம், அவர் வலியுறுந்தோரிடம், மூதாதையரிடம், அவர்களிடமிருந்து தொடர்ந்து அதாவது கட்டபொம்மனின் வழியினர் அங்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அந்த பகுதியில் அவர் ஆட்சி செய்த பொழுது சிவசுப்பிரமணியன் என்ற தானாபதி பிள்ளை அங்கு அமைச்சராக இவர் இருக்கின்றார். அதே போன்று இவரின் தம்பியாக இருவர் இருக்கிறார்கள். ஒருவர் துரைசிங்கம், அதே போன்று தளவாய் ஊமைத்துறை என்று அழைக்கப்படும் குமாரசுவாமி ஆகிய 3 அண்ணன் தம்பிகள் இருக்கிறார்கள். இவர்களும் இந்த தளபதி என்று சொல்லப்படும் அமைச்சர் சிவசுப்பிரமணியனும் இணைந்து இங்கு ஆட்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் நாகலாபுரத்தில் அங்கு உள்ள நாகலாபுர ஜமீனான எகவப்ப நாயக்கரின் தம்பியாக சவுந்தரபாண்டியன் என்பவர் இருக்கிறார். இவரும் செல்வாக்கு கொண்ட நபராக அந்த பகுதியில் இருக்கிறார். இப்பொழுது பாஞ்சாலங்குறிச்சி தாக்கப்படுகின்றது பேனர்மேனால். அதாவது 1799 செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அவர்கள் படை வந்து முற்றுகையிடுகின்றது. மிகப்பெரிய படையாக ஆயுத வலிமையோடு, ஐரோப்பியரின் ஆயுத வலிமையோடு வந்து அந்த படையானது இருக்கின்றது. அன்று பாஞ்சாலங்குறிச்சியில் மிகப்பெரிய ஆயுதங்கள், அதாவது ஐரோப்பிய பாணியிலான துப்பாக்கி, பீரங்கிகள் போன்ற மிகப்பெரிய ஆயுத பலம் இல்லை. இருந்தும் இவர்களை எதிர்த்து மிகப்பெரிய முற்றுகையை எதிர்த்து தாக்குதல் நடத்துகிறார்கள். தெற்கு பக்க நுழைவாயில் மிகப்பெரிய போர் நடக்கின்றது. ஆங்கிலேயர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படுகின்றது. அங்கு உள்ள தளபதி இறக்கிறார். அதைத் தொடர்ந்து ஆங்கிலேய படைகளும் இறக்கின்றது. அவர்கள் பின்வாங்குகிறார்கள். ஒரு நாள் பின்வாங்கியவர்கள் பாளையங்கோட்டை சென்றுவிட்டு மிகப்பெரிய பலத்துடன் மீண்டும் திரும்பி வருகிறார்கள். அதாவது பாளையங்கோட்டை சென்ற அவர்கள் ஆயுத பலம், ஆட்பலத்தோடு எங்கெங்கிருந்தோ அவர்களின் பகுதிகளிலிருந்து படைபலத்தை இணைத்து இங்கு வந்து மொத்தமாக ஒருங்கிணைத்து இங்கு வந்து மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சியை 7ஆம் தேதி தாக்கப்படுகின்றது பேனர்மேன் தலைமையில். அப்பொழுது பாஞ்சாலங்குறிச்சி அந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் வீழ்ந்து கொண்டே இருக்கின்றது. பலரும் இறந்து போகிறார்கள் அந்த முற்றுகையில். அதன் காரணமாக சில மணி நேரத்தில் 6 மணி நேரத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் அவருடன் சேர்த்து 7 பேர் அங்கிருந்து வெளியேறுகிறார்கள். அவர்களின் முக்கியமான படை தளபதிகளும் பலரும் அங்கு இறந்து போகிறார்கள். அரச குடும்பத்தினை சேர்ந்த, அதாவது பாளையக்காரர்களின் குடும்பத்தை சேர்ந்து அவர்கள் குடும்பத்தினர் அங்கிருந்து பத்திரமாக வெளியேற்றப்படுகின்றார்கள். அதைத் தொடர்ந்து இவர்களும் அங்கிருந்து வடக்கு நோக்கி வெளியேறுகிறார்கள். திருச்சியில் இருக்கும் ஆங்கிலேய உயர் அதிகாரிகளை சந்தித்து இவ்வாறான பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டும் விதமாக அங்கு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று இன்று 7 பேரும் ஏதாவது ஒரு வகையில் முடிவை கொண்டு வர வேண்டும். அரசாட்சியை, அதாவது பாஞ்சாலங்குறிச்சியை மீண்டும் மீட்க வேண்டும் ஆங்கிலேயர்களிடமிருந்து பேச்சுவார்த்தை காரணமாக என்று இவர்கள் அங்கிருந்து கிளம்புகிறார்கள். கிளம்பியவர்கள் நேராக நாகலாபுரம் செல்கிறார்கள். நாகலாபுரத்தில் எட்டயபுரத்தின் இந்த ஒரு காலகட்டத்தில் வேறுவித ஒரு சில குழப்பங்கள் நிகழ்கின்ற. எட்டயபுரமானது பாஞ்சாலங்குறிச்சிக்கு எதிரான ஒரு கூட்டணியாக இருக்கின்றது. இவர்கள், அதாவது பாஞ்சாலங்குறிச்சிக்கு ஆதரவாக சில கூட்டணி, அதாவது இவர்களுக்கு சில பாளையங்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். பாஞ்சாலங்குறிச்சிக்கு ஆதரவாக நாகலாபுரம், காடல்குடி, கோல்வார்பட்டி, சென்னல்குடி, சிவகிரியை இவர்கள் தக்க வைக்க வேண்டும் அல்லது கைப்பற்றிக் கொள்ள வேண்டும். அந்த பகுதியில் தான் இவர்கள் படையை காட்டுக்குள் பத்தகமாக மேற்கு தொடர்ச்சி மலையில் நிறுத்த முடியும் என்று இவர்கள் பயிற்சி பெற முடியும். அதே போன்று அந்த பகுதியில் தான் முகாம் அமைத்து தங்க இயலும். அது சமதளமான இடம் கிடையாது, காடுகள் நிறைந்த பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி. அந்த பகுதியில் தங்க இவர்கள் படையை நிறுத்த வேண்டும் என்று நினைத்து அவர்களும் கூட்டணியில் சேர்க்க வேண்டும் அல்லது கைப்பற்ற வேண்டும் என்பது இவர்களின் திட்டம். அதே போன்று 7000 பண்ணை இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றது. இவ்வாறு இவர்களின் கூட்டணியானது இருக்கின்றது. இவர்கள் நாகலாபுரத்து, அதற்காக நாகலாபுரம் செல்கிறார்கள். எட்டயபுரத்து படையும் ஆங்கிலேய படையோடு கலந்து விட்டதால் இவர்களுக்கு பக்கத்தில் தான் எட்டயபுரம் இருக்கின்றது. எட்டயபுரத்து பக்கமாக சென்றால் கைது செய்து விடுவார்கள் எட்டயபுரத்து படையினர். இவர்களின் உளவாளிகள் பல இடங்களிலும் எட்டயபுர உளவாளிகள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று கிழக்கிந்திய கம்பெனி ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவான உளவாளிகளும் படையினரும் பல இடங்களிலும் சுற்றி வளைக்க துவங்கிவிட்டார்கள். ஆகவே நாகலாபுரம் சென்று அவர்களுக்கு சிக்கல் வந்து விட்டது. ஆகவே நாகலாபுரத்தை அவர்கள் அங்கிருந்து கிளம்பி வைப்பாவை கடந்து இவர்கள் நேராக வந்த இடம் கோல்வாகுப்பட்டி என்பது எருகன்குடியை தாண்டி அர்ஜுனா மற்றும் கௌசிகா ஆகிய 2 ஆறுகள் கலக்கும் இடத்தில் அமைந்திருக்கின்றன. இந்த பகுதியானது முன்பு, அதாவது வெட்டும்பெருமாள் பாண்டியரின் இறுதி ஆட்சி பகுதியாக இருந்திருக்கின்றது. கயத்தாக பாண்டியர்கள் வீழ்ந்த பிறகு இங்கு நாயக்க மன்னர்களின் ஜமீனானது, அதாவது இவர்களின் கீழ் பாளையமாக மாற்றப்படுகின்றது. அங்கு மிகப்பெரிய சிவன் கோவிலும் மீண்டும் காணப்படுகின்றது, பாண்டியர்களால் கட்டப்பட்ட கோவில். இவர்கள் கோல்வாகுப்பட்டிக்கு வந்தடைகிறார்கள். ராஜகோபால நாயக்கர் அங்கு
பாளையக்காக அரசராக குறுநில மன்னராக இருந்தால் அவரிடம் பேச்சுவார்த்தை நடக்கின்றது, அங்கு தங்குகின்றார். ஆனால் அங்கும் ஒரு சிக்கல் வருகின்றது. ஆங்கிலேய படையும் அதே போன்று எட்டயபுரத்து அவர்களுக்கு ஆதரவான எட்டயபுர குறுநில பாளையக்காரர்களின் படையும் அங்கு வந்தடைந்து விடுகின்றது. அங்கிருந்து இவர்கள் உடனே 7 பேரும் அங்கிருந்து கிளம்ப துவங்குகின்றார்கள். அதாவது கட்டபொம்மன், துரைசிங்கம் அவரின் தம்பி, முத்தையா மைத்துனர், குமாரசாமி என்ற தளவாய் ஊமைத்துறை இவரும் ஒரு தம்பிதான். அதே போன்று முத்து குமாரசாமி, வீரண்ண மணியக்காரர் என்று இவரின் 7 பேர் அங்கிருந்து பாஞ்சாலங்குறிச்சியில் இருந்து கிளம்பிய முக்கிய ஒரு பாஞ்சாலங்குறிச்சியை சேர்ந்த அரச குடும்பத்தை சேர்ந்த அதே போன்று அரசாட்சியில் ஈடுபடும் அதிகாரிகளும் அங்கிருந்து கிளம்பி இங்கு வந்து அவர்கள் கோல்வாகுப்பட்டியிலிருந்து கிளம்பும் சூழல் ஏற்படுகின்றது. குதிரையில் உடனே அங்கிருந்து கிளம்புகிறார்கள். அங்கிருந்து கிளம்பியவர்கள் அதை அடுத்து நேராக சென்றது மன்னார்குடி. மன்னார்குடியிலும் இவர்கள் தங்க சூழல் ஏற்படவில்லை. அது சென்னல்குடி செல்கிறார்கள், அங்கும் இவர்களுக்கு சூழல் ஏற்படவில்லை. அதை தொடர்ந்து இவர்கள் காட்டு வழியாக சென்று விடுகிறார்கள். காட்டு வழியாக சென்றவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஆணியூர் சென்று விடுகிறார்கள். கிட்டத்தட்ட புதுக்கோட்டைக்கு அருகே ஆணியூர் சென்று விடுகிறார்கள். அங்கு சென்று அவர்கள் சில நாட்கள் அங்கு தங்குகிறார்கள். தங்கும் பொழுது காரல்குடியை சேர்ந்த வீர கஞ்ச நாயக்கர் அவர்களோட நண்பர்களுடன் அவர் அதாவது பாளையக்காக படையினருடன் அங்கு வந்து அவர்கள் சந்திக்கிறார். ரகசியமாக சந்தித்து இவர் சில விவரங்களை சொல்கின்றார். அதாவது இவர் கோல்வாகுப்பட்டியை கடக்கும் பொழுது சில மாற்றங்கள் நிகழ்ந்தன. என்ன மாற்றம் என்று பார்த்தால், கோல்வாகுப்பட்டி வரை அவர்களுடன் தானாபதி பிள்ளை என்று அழைக்கப்பட்ட சிவ சுப்பிரமணியன் இவர்களின் முக்கியமான அமைச்சர் மற்றும் படைத்தளபதி அங்குதான் இருந்தார். இவர் அங்கிருந்து கோல்வாகுப்பட்டியிலிருந்து இவருடன் வரவில்லை. கட்டபொம்மனோடு அங்கேயே நின்று விட்டார். அதே போன்று நாகலாபுரத்தை சேர்ந்த அதாவது பாளையக்காரின் தம்பி சவுந்தரபாண்டியனும் அங்குதான் இருந்தார். இவர்கள் இருவரும் போரிலும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து பாஞ்சாலங்குறிச்சி படையோடு போகிட்டார்கள். அந்த காரணத்துக்காக அவர்களை தேடி கைதும் செய்து விட்டார்கள். அதே போன்று அவர்களுடன் சேர்த்து இருவருடன் சேர்த்து 17 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் சிவசுப்பிரமணியன் தலை வெட்டப்படுகின்றது. தலை வெட்டப்பட்டு தூக்கிலிடப்பட்டு தலை வெட்டப்பட்டதா, தலையை வெட்டி எடுத்தார்களா என்பது தெரியவில்லை. தலையை வெட்டி பாஞ்சாலங்குறிச்சியில் கம்பில் குத்தி வைத்து விடுகிறார்கள். அதே போன்று சவுந்தர பாண்டியன் என்ற நாகலாபுரத்தின் இரவப்ப நாயக்கரின் தம்பி கொடூரமான முறையில் செவுத்தில் அடித்து தலை அடித்து கொல்லப்படுகின்றார். கொல்லப்பட்ட பின் அவரின் உடலும் அதே போன்று எஞ்சியிருந்த 17 பேரும் தலை வெட்டி கொல்லப்படுகிறார்கள். இவர்கள் கொடூரமான முறையில் ஆங்கிலேய படைகள் வெறியாட்டம் நடத்துகின்றது. பலரும் அதாவது 17 பேர் முக்கியமான நபர்கள் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவருமே கொல்லப்படுகிறார்கள் என்ற செய்தியானது காடல்குடி ஜமீன் அதாவது காடல்குடி பாளையக்கார மூலமாக இவருக்கு கிடைக்கின்றது. ஆணியூரில் வைத்து இவர் மிகவும் வருத்தப்படுகின்றார். வருத்தப்பட்டவர் எப்படியாவது திருச்சி சென்று விட வேண்டும் என்று செல்கின்றார். ஆனால் இவர்களிடம் குதிரை இல்லை. குதிரைகள் பல 100 கிலோமீட்டர் பயணத்தில் வந்த காரணத்தாலும் உணவுகள் கிடைக்காத காரணத்தாலும் குதிரைகள் இறந்து விடுகின்றன அல்லது காட்டில் அவர்கள் விட்டு விடுகின்றார்கள். அங்கேயே புதுக்கோட்டை பகுதியில் மேலும் சில ஆதரவாளர்களுக்கு அவரவர் வழியில் செல்லுமாறு தெரிவித்துவிட்டு இனி திருச்சி தான் இறுதி அவர்களின் இலக்காக இருக்கின்றது. அப்பொழுது பல இடங்களிலும் இவர்களின் தேடும் படலம் துவங்குகின்றது. ஆங்கிலேயர்களும் அதே போன்று அவர்களுக்கு ஆதரவான படைகளும் பாளையக்காரர்களும் இவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உளவாளிகளும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் புதுக்கோட்டை இவர்களுக்கு ஆதரவாக கிடையாது. புதுக்கோட்டை பாளையமானது புதுக்கோட்டை அரசர் இவர்களுக்கு எதிராக தான் இருந்தார். புதுக்கோட்டை சென்ற அவர் அங்கு கைது செய்யப்படுகின்றார். அங்கு கைது செய்யப்பட்டவர் ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறார். ஓவிலி என்ற அதிகாரி அங்கு அவரை கைது செய்யப்பட்டவரை அழைத்து கொண்டு அங்கிருந்து மதுரை வருகின்றார். கைது செய்யப்பட்ட நாளானது 1/10 அதாவது அக்டோபர் மாதம் 1799 ஆண்டு என்று சொல்லப்படுகின்றது ஆங்கிலேய ஆவணங்களில். ஆனால் ஆங்கிலேய ஆவணங்களின் மூலம் நான் தெரிந்து கொள்ள வேறு சில சிக்கல்களும் இருக்கின்றன. என்னவெனில் ஆங்கிலேயர்களின் நாட்காட்டி இடையில் அதாவது 1800களுக்கு பிறகு 840 830களுக்கு பிறகு மாற்றம் அடைந்தது. இவர்களின் நாட்காட்டியில் 11 நாட்கள் குறைவாக இருந்தன. அதன் பிறகு ஐரோப்பிய நாட்காட்டியை போன்று 365 நாட்களாக அது மாற்றப்பட்டது. அப்பொழுது அந்த சிக்கல் தீர்க்கப்பட்டது, நாட்காட்டியின் சிக்கல் தீர்க்கப்பட்டது. ஆனால் வரலாற்றில் சில இடங்களில் அவர்கள் அதாவது எழுதி வைத்த நாட்களில் தேதிகளை மாற்றினார்களா என்பது தெரியவில்லை. இதே பிரச்சனை தான் குளச்சலிலும் இருந்தது. குளச்சல் போர்
ஜூலை 31 1741 முடிவடைந்ததாக ஆங்கிலேயர்கள் நாட்காட்டிப்படி எழுதப்பட்டது. ஆனால் டச்சு நாட்காட்டியான 365 நாட்களை கொண்டதாக இருப்பதால் அவர்கள் ஆகஸ்ட் 15 தான் அவர்கள் சரணடைந்ததாக எழுதி வைத்துள்ளார்கள். ஆனால் ஆங்கிலேய நாட்காட்டியில் ஜூலை 31 என்று எழுதப்பட்டிருப்பதால் 15 நாட்கள் வித்தியாசம் காணப்படுகின்றது. ஆகவே இவர்கள் எப்பொழுது கைது செய்யப்பட்டார்கள் என்பது தெளிவாக நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை அதற்கு முன்பாகவே கைது செய்யப்பட்டிருக்கலாம். கைது செய்யப்பட்டவர்கள் அதாவது செப்டம்பர் மாத 20ஆம் தேதி காலகட்டத்தில் அதற்கு முன்பாகவோ அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கலாம். கைது செய்யப்பட்டவர்கள் அங்கிருந்து அதாவது புதுக்கோட்டை பகுதி இங்கிருந்து நீங்கள் குறைந்தபட்சம் கிட்டத்தட்ட 270-280 கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் என்று வைத்துக் கொள்ளலாம். பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து அவர் குதிரையிலோ அல்லது நடந்தோ 300 கிலோமீட்டர் பயணம் சென்று விட்டார்கள். அங்கு கைது செய்யப்பட்ட அவர்கள் 7 பேரும் அங்கிருந்து மதுரை வழியாக, அதாவது இன்றுள்ள தேசிய நெடுஞ்சாலை 44 முன்பு 7 என்று அழைக்கப்பட்டது. அதற்கு முன்பு மங்கம்மா சாலை என்று அழைக்கப்பட்டது. இது பலவித மாற்றங்களை கண்டது. ஆங்கிலேயர்கள் சாலை புதிதாக அவர்கள் சாலை பணிகளை துவக்கி சாலைகளை செப்பனிட்டு புதிய சாலை அமைத்த பொழுது, ஆனால் அதற்கு முன்பு அந்த சாலையானது பாண்டியர்களின் பெருவழித்தடமாக இருந்தது. அந்த வழித்தடத்தின் வழியாகத்தான் இவர்கள் அங்கிருந்து அழைத்து வகப்பட்டார்கள். அழைத்து வகப்பட்ட பாதையின் நீளமானது கிட்டத்தட்ட 280 கிலோமீட்டர். புதுக்கோட்டையிலிருந்து மதுரை வழியாக விருதுநகர், அதே போன்று சாத்தூர், கோவில்பட்டி வழியாக இவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். இப்போது உள்ள பாதை வழியாக கிடையாது, அதற்கு பக்கமாக வேறு ஒரு பாதை கொஞ்ச தூரத்தில் அமைந்திருந்தது. அந்த பாதை வழியாக இவர்கள் அழைத்து செல்லப்பட்ட பல தூரங்கள் நடை பயணமாகத்தான் அழைத்து செல்லப்பட்டார்கள். மிக கொடூரமாக அழைத்து செல்லப்பட்டார்கள். கைவிலங்குகள் இடப்பட்டு பல இடங்களிலும் கால் விலங்குகள் இடப்பட்டு மக்களுக்கு பார்வையாக அதாவது பாளையக்காக சேர்ந்த 7 பேர் அவர்களின் சகோதரர்களும் எவ்வாறு அழைத்து செல்லப்பட்டால் இங்குள்ள மக்கள் பயப்படுவார்கள், மற்ற பாளையத்தினரும் பயப்படுவார்கள், ஆங்கிலேயருக்கு கட்டுப்படுவார்கள், அதை கிழக்கிந்திய கம்பெனிக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் இவ்வாறு கொடூரமான முறையில் அவர்கள் அங்கிருந்து புதுக்கோட்டையிலிருந்து கயத்தாறு வரை கிட்டத்தட்ட 280 கிலோமீட்டர் நடத்தி அழைத்து செல்லப்பட்டார்கள். அவர்களுக்கு சரியான உணவு வழங்கப்பட்டதா என்பதை பற்றி தெரியவில்லை. அன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆற்றிலும் இவ்வளவு பெரிய பாலங்கள் கட்டப்படவில்லை. அந்த காலகட்டத்தில் தான் அவர் இங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டார்கள். பல ஆறுகளிலும் வள்ளங்கள் படகுகளின் மூலம்தான் கடந்து சென்றார்கள். அதே போன்று இவர்கள் குதிரைப்படை, அதே போன்று மாட்டு வண்டிகள், வேறு சில படைகளையும் காலாட்படையும் இவர்கள் மாட்டு வண்டிகள், அதே போன்று குதிரை வண்டிகள், குதிரைப்படை என்று பல்வேறு படைப்பிரிவுகளும் காலாட்படையும் வைத்திருந்த ஆங்கிலேயர்கள் மற்றும் அவர்களுக்கு உதவி செய்த பாளையங்களின் படைகளும் மொத்தமாக இவர்களை கண்காட்சியாக, அதே போன்று அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்று இங்கிருந்து அழைத்து வகப்பட்டவர்கள் கயத்தாக கொண்டு வகப்பட்டார்கள். கயத்தாக கொண்டு வகப்பட்ட பொழுது அந்த தேதியானது 5ஆம் தேதி அக்டோபர் மாதம் 1799. அங்கு இவர்கள் இன்று இருக்கும் தாசில்தார் அலுவலகம் இருக்கின்றது. அந்த அலுவலகத்துக்கு பக்கத்தில் தான் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஒரு தங்கும் விடுதியாக இருந்தது. அந்த தங்கும் விடுதியில் ஆங்கிலேயர்கள் எப்பொழுதுமே தங்கியிருந்தார்கள். அந்த பகுதியில் இப்பொழுது ஒரு பழைய இடிந்த கட்டடம் காணப்படுகின்றது. அதன் அருகேதான் ஒரு கோவில், பிள்ளையார் கோவிலும் காணப்படுகின்றது. அந்த பகுதியில் தான் அவர்கள் தங்க வைக்கப்பட்டார்கள். அங்கு பேனர் மேனும் இருந்தால் அவர்களின் படையும் அங்குதான் இருந்தது. அந்த பகுதியில் தங்க வைக்கப்பட்டவர்கள் பல பாளையங்களையும், அதாவது தென்பகுதியில் உள்ள 30க்கும் மேற்பட்ட பாளையங்களை சேர்ந்த பாளைய தலைவர்களே அழைத்திருந்தார் பேனர்மேன். ஏனெனில் ஏற்கனவே 17 பேரை அவர்கள் கொடூரமான முறையில் கொலை செய்திருந்தார்கள். பல பாளையங்கள் தோற்க அடிக்கப்பட்டிருந்தன. சேதுபதி கைது செய்யப்பட்டு உள்ளே இருந்தார். அதே போன்று பல இடங்களிலும் பல்வேறு தாக்குதல்கள் நடைபெற்று பல்வேறு பாளைய தலைவர்களும் தோற்கடிக்கப்பட்டிருந்தார்கள். பூலித்தேவனும் கொல்லப்பட்டிருந்தார் அல்லது காணாமலைக்கு அடிக்கப்பட்டிருந்தார். ஆங்கிலேயர்களின் கை ஓங்கி இருந்தது, நவாப்புகளின் கை கொஞ்சம் தாழ்ந்திருந்தது. அதே போன்று மதுரையில் இருந்து புரட்சி செய்த மருதநாயகம் என்ற யூசுப் கான் கொல்லப்பட்டிருந்தார். ஆகவே ஆங்கிலேயர்கள் வலிமையான நிலையில் இருந்தார்கள். அதே போன்று மைசூர் படைகளும் கிட்டத்தட்ட தோற்கடிக்கப்பட்டிருந்தன மொத்தமாக. ஆகவே மிக வலிமையான முறையில் ஆங்கிலேயர்கள் இப்பொழுது ஆட்சியில் இருந்தார்கள். அவர்கள் பேனர்மேன் அங்குதான் அவர் அதிகாரியாக இருந்தார். கலெக்டர் வரவில்லை. திருநெல்வேலி அதாவது ஆட்சியர் அதே போன்று வேறு நீதிபதிகளும் வரவில்லை. பேனர்மேன் தான் தீர்ப்பை வழங்கும் அதிகாரியாக, நீதிபதியாக, அதே போன்று படை தளபதியாக அங்கு இருந்தார். ஒரு சில ஆய்வாளர்கள் என்ன சொல்கின்றார்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் மட்டுமே அங்கு
சிறை வைக்கப்பட்டால் மற்றவர்கள் பாளையங்கோட்டையில் ஒரு பாண்டியர்கள் கால கோட்டை இருந்தது. அந்த கோட்டை தான் இன்று மியூசியமாக கடைசி பகுதி எச்சமாக செயல்படுகின்றது. அதே போன்று மேலும் ஒரு பகுதி பழைய இடங்களிலும் 2 துண்டுகள் மற்றும் இன்று தெளிவாக காணப்படுகின்றன. மேடை காவல் நிலையம் என்று அழைக்கப்படுகின்றது. 2 துண்டுகள் தான் இருக்கின்றது. மற்ற நுழைவாயில்கள் அனைத்தும் இடிந்து போய்விட்டன, சுவர்களும் இடிந்து போய்விட்டன. அந்தந்த மியூசியம் என்று சொல்லப்படும் அருங்காட்சியகத்தில் தான் 7 பேரும் அங்கு மிச்ச 6 பேர் அங்கு சிறை வைக்கப்பட்டதாகவும் கட்டபொம்மன் மட்டும் இங்கு வைக்கப்பட்டதாகவும் தூக்கிலிடப்படும் வகை என்று சொல்கிறார்கள். மேல் சில ஆய்வாளர்கள் தூக்கிலிடப்பட்டு கட்டபொம்மனின் இறுதி காரியங்கள் நடக்கும் வரை அந்த 6 பேரும் இவர்களுடன் தான் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. இவர்கள் வேலை இருக்கலாம், அன்று உள்ள ஆவணங்களைத்தான் நாம் ஆராய முடியும். அப்பொழுது பார்த்தால் நாம் இருப்பதாகவே எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது அவர்களுக்கான தீர்ப்பு வழங்கப்படுகின்றது. 16ஆம் தேதி அக்டோபர் மாதம் 1799 பேனர்மேன் அவர்களின் மொத்த கூடாகமும் அங்கு உட்கார்ந்திருக்கின்றது. அவர் என்ன செய்தார் எனில் மொத்த பாளையத்தை 30 பாளையங்களையும் அங்கு அழைத்திருந்தார். பாளையக்காரர்களையும் எவரையும் திரும்பி செல்லக்கூடாது என்று அவர்கள் ஆணையிட்டிருந்தார். அதன்படி அவர்கள் அனைவருமே அங்கு தங்கியிருந்தார்கள். அதே போன்று முக்கியமான பலரும் அங்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இவர்களின் மிகப்பெரிய படை அங்கு இருந்தது. இப்பொழுது அந்த விசாரணை துவங்கியது. விசாரணையின் முடிவில் இவருக்கு ஏற்கனவே தூக்கு தண்டனை தர வேண்டும் என்று முடிவாகி இருந்ததால் அவரின் தீர்ப்பானது தூக்கு தண்டனை என்று விதிக்கப்பட்டது. அதன் பிறகு அவர் அந்த தங்கும் விடுதியிலிருந்து கால்நடையாக விலங்கிடப்பட்டு இங்கு அழைத்து வரப்பட்டார். அதாவது கயத்தாவில் வடக்கு பக்கமாக 2 கிலோமீட்டர் தொலைவில் அந்த இடமானது தூக்கிலிடப்பட்ட இடம் இன்று கோட்டை கட்டப்பட்டு நினைவில்லமாக காணப்படுகின்றது. அதன் பின்பகுதியில் தான் பாண்டியர்களின் கோவில் ஒன்றும் சிவன் கோவில் காணப்படுகின்றது. அதன் இன்று உள்ள தேசிய நெடுஞ்சாலையின் இது கிழக்கு பகுதி மேற்கு பகுதியாகும். கிழக்கு பகுதியில் ரத வீதிகள் காணப்படுகின்றன. அது நடுவில் தேசிய நெடுஞ்சாலை 44/7 செல்கின்றது. இந்த இடத்துக்கு 2 கிலோமீட்டர் அவர்கள் நடைப்பயணமாக கயத்தாவிலிருந்து அழைத்து வரப்பட்டார்கள். அழைத்து வரப்பட்ட பொழுது பலவித சிரமத்தையும் சந்தித்தார். அனைத்து பாளையக்காரர்களும் உடன் அழைத்து வரப்பட்டார்கள். பொதுமக்களும் வந்தார்கள். இவர் அனைத்து பாளையக்காரர்களுக்கும் முன்பாக இவ்வாறு ஒரு மிக குறுகிய நிலையில், அதாவது குற்றவாளியாக தூக்கிலிடப்படும் குற்றவாளியாக அழைத்து வரப்பட்டது. அவமானகரமாக அழைத்து வரப்பட்டால் அவருக்கு அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். நிச்சயமாக அழைத்து வரப்பட்டவர் நேரடியாக இங்கு வந்து புளிய மரத்துக்கு கொண்டு வரப்பட்டவர். புளிய மரத்தில் தூக்கிலிடப்பட்டார். தூக்கிலிடப்பட்ட பிறகு அவரது உடலமானது 2 மணி நேரம் அதே கயிற்றில் அங்கேயே தொங்கிக் கொண்டிருந்தது. அதன் பிறகு உடல் இறக்கப்பட்டது. இறக்கப்பட்ட பின் ஊமைத்தொகை போன்ற இவர்களின் சகோதரர்களால் இறுதிச் சடங்குகள் அங்கு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. சுள்ளிகளை கம்புகளை பொறுக்கி. அப்பொழுது அனைத்து பாளையக்காரர்களும் திகிலடைந்திருந்தார்கள். ஏனெனில் ஒரு பாளையக்காரர்கள் இவ்வளவு பெரிய ஒரு சோகம் நிகழ்ந்தது என்பதில் வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாக நிகழ்ந்து விட்டது. அதுவும் ஐரோப்பியர்கள் வந்து இவ்வளவு பெரிய தண்டனையை இந்த மண்ணில் தந்திருக்கிறார்கள் எனில் இங்கு உள்ள பாளையக்காரர்கள் உண்மையிலேயே குறுநில மன்னர்கள் அனைவருமே அரண்டு போய்விட்டார்கள். இனி ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒன்றும் செய்ய இயலாது என்ற ஒரு நிலைக்கு அனைவருமே தள்ளப்பட்டு விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதன் பிறகு அவர் உடலானது தகனம் செய்யப்படுகின்றது. அந்த இடத்தில் இன்று ஐவக பாண்டியர்களின் கோவில்கள் இருக்கின்றன. முன்பு ஐவக பாண்டியர்கள் தான் இங்கு பகுதியை மொத்தமாக ஆட்சி செய்தார்கள். அதன் பிறகுதான் நாயக்க மன்னர்களின் வழியினை கைப்பற்றிக் கொள்கிறார்கள். அந்த பகுதியில் தான் இவரின் உடலானது தகனம் செய்யப்பட்டதாக, இறுதி மரியாதை செலுத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. உண்மையா என்று தெரியவில்லை. அந்த பகுதியில் ஏற்கனவே ஒரு சிறிய, அதாவது ஒரு இடுகாட்டில் நாம் ஒரு சமாதி நிறுவுமே அந்த அளவில் ஒரு பீடமானது காணப்படுகின்றது. ஒருவேளை வேகபாண்டிய கட்டபொம்மனின் அஸ்தி அங்கு வைக்கப்பட்டதா என்பதை பற்றி தெரியவில்லை. காலந்தோறும் கயத்தாக என்ற புத்தகத்தை எழுதிய ஆய்வாளர் சே கணபதி அவர்கள் அந்த பகுதியில் தான் அவர் அஸ்தி வைக்கப்பட்டிருக்கலாம் என்று அவர்கள் ஆய்வுகளில் வாயிலாக தெரிவித்துள்ளார். அது எந்த அளவுக்கு உண்மை என்று நமக்கு தெரியவில்லை. அந்த பகுதியில் இன்று ஐவக பாண்டிய கோவில்கள் காணப்படுகின்றன. அந்த கோவிலானது நாயக்க வழியினர் இப்பொழுது அந்த பகுதியில் வழிபட்டு வருகிறார்கள். ஒருவேளை கட்டபொம்மன் இறப்பதற்கு முன்பு யார் வழிபட்டார்கள், அதே போன்று நாயக்க மன்னர்கள் இன்றுதான் வழிபடுகிறார்களா, அது தொடர்ச்சி இருக்கின்றதா என்பதை பற்றி நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை தொடர்ச்சியாக அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கலாம். அதை பற்றி ஆய்வுகள் வேறுபட்டவை, அதில் நாம் தலையிட வேண்டாம். அந்த பகுதியில் அவர்களுக்கான கோவில்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதை போன்று வழிபடப்பட்டு வருகின்றது. இவ்வாறுதான் அந்த நிகழ்வானது முடிவுக்கு வருகின்றது. அதன் பிறகு நிகழ்ந்தவை தான் இங்கு மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அனைத்து பாளையக்காரர்களும், அதாவது கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பாளையக்காரர்கள் என்று சொன்னால்
பாஞ்சாலங்குறிச்சி முடிந்து விட்டது. எட்டயபுரம் இவர்களுக்கு எதிரான பாளையமாக இருக்கின்றது. அதே போன்று இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த நாகலாபுரம், காடல்குடி, கோல்வாகுப்பட்டி ஆகிய பாளையங்கள், அதே போன்று 7000 பண்ணை பாளையமும் மொத்தமாக நீக்கப்படுகின்றது. நீக்கப்பட்டவர்கள் அனைவரும் சென்னைக்கு அனுப்பப்படுகிறார்கள். அதாவது ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு உயர் அதிகாரிகளிடம் அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் கடைசி முடிவை எடுக்கட்டும் என்று மொத்தமாக பாளையங்கள் நீக்கப்பட்டு அங்கு அனுப்பப்பட்டவர்கள் பிறகு அவர்களுக்கான பதவியை அங்கிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். 7000 பண்ணை அவ்வாறு பாளையத்திற்கான உரிமையை பெற்றுக்கொள்கின்றது. சிவகிரியும் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் எஞ்சிய பாளையங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் தெரிகின்றது. அத்தோடு அழிந்து போனது. அதாவது பாஞ்சாலங்குறிச்சி, நாகலாபுரம், காடல்குடி, கோல்வாகுப்பட்டி ஆகிய பாளையங்கள் மொத்தமாக கோட்டைகள் அனைத்தும் இடிக்கப்பட்டு அவர் வழியினர் கொல்லப்பட்டு அதே போன்று விரட்டப்பட்டு அந்த பகுதியே ஒரு போர்க்களத்தின் கடைசியாக மொத்தமாக அழிக்கப்பட்ட பின் ஆங்கிலேயரின் ஆட்சியின் கீழ் வருகின்றது. அந்த பகுதியில் ஆட்சி செய்த பாளையக்காரர்களுக்கு எந்த ஒரு சுவடுகளும் இல்லாமல் காணப்படுகின்றது. இதே போன்று கோல்வாகுப்பட்டியில் சிவன் கோவில் என்று அங்கும் காணப்படுகின்றது. வேறு சில பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு பழமையான கோவில்கள் என்று எதுவும் இல்லை. அதே போன்று நீங்கள் பார்த்தால் மற்ற பாளையங்கள் அவ்வாறைத்தான் தொடர்ந்து நடக்கின்றன. நடக்க வேண்டும் எனில் ஆங்கிலேயர்கள் சில கட்டுப்பாடுகளை விதித்தார்கள். அதாவது கிட்டத்தட்ட 30 பாளையங்களை சேர்ந்த 45 கோட்டைகள் இந்த பாளையக்காரர்கள் கயத்தாகலே தங்க வைக்கப்பட்டார்கள். மேலும் 15 நாட்கள் தங்க வைக்கப்பட்ட பிறகு அனைத்து பாளையங்களிலும் இருந்த கோட்டைகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. அதே போன்று அவர்களிடமிருந்த ஆயுதங்கள், துப்பாக்கிகள், அதே வாள், ஈட்டி என்று வலகைகள் என்று எந்த விதமான ஆயுதங்களும் எந்த விதமான கருவிகளும் யாரும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சட்டம் இயற்றினார்கள். அனைத்து ஆயுதங்களும் பகைமுதல் செய்யப்பட்டன. கோட்டைகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன. ஏனெனில் இந்த கோட்டைகள் இருந்தால்தான் இவர்கள் ஆயுதங்களை அங்கு வைப்பார்கள், படைப்பிரிவுகளை வைத்திருப்பார்கள் என்று ஆங்கிலேயர்களுக்கு தோன்றியதன் காரணமாக பேனர்மேன் தலைமையிலான அந்த படை பீரங்கிகளால் அனைத்து கோட்டைகளையும் இடித்து தரைமட்டமாக்குகின்றது. அவர்களின் அரண்மனைகள் மட்டும், அதாவது கட்டடங்கள் மட்டும் விடப்படுகின்றன. அரண்மனையை சுற்றி இருந்த அனைத்து சுவர்களும் இடித்து தரைமட்டமாக்கப்படுகின்றது. அனைத்துமே அகற்றப்பட்டு விடுகின்றது. இனி ஆயுதங்கள் அனைத்துமே பறிமுதல் செய்யப்படுகின்றன. இனி ஆயுதங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. அதே போன்று எந்த காவலாளிகளும் பாளையங்களுக்கு கீழ் செயல்படுபவர்கள் இனி ஆயுதங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது. ஆங்கிலேயர்களின் சட்டத்தின்படிதான் இனி நடக்க வேண்டும் என்ற ஒரு முறைமையை இவர்கள் திணிக்கிறார்கள், கொண்டு வருகிறார்கள். அதன் பிறகு இவர்கள் பாளையத்துக்கான வரியை நிர்ணயம் செய்கிறார்கள். முன்பு நவாப்புகளும் நாயக்கர்களும், மதுரையிலிருந்து நாயக்கர்களும் அதே போன்ற ஆற்காடியிலிருந்து நவாப்புகளும் விதித்த வரிகள் சற்று கூடுதலாக இருப்பதால் அது குறைக்க வேண்டும். ஆதலால் தான் வரி தர இயலவில்லை என்று பல பாளையங்களும் முறையிட்டதன் காரணமாக பாளையத்துக்கான வரிகள் குறைக்கப்பட்டு ஜமீன்தார் முறைமை கொண்டு வரப்படுகின்றது. பாளையங்களுக்கு ஆளும் உரிமை அளிக்கப்படுகின்றது. வரி வசூலிக்கும் உரிமையிலிருந்து 1/3 பங்கை ஆங்கிலேய அரசுக்கு இவர்கள் தந்துவிட வேண்டும். பழைய முறைமை அவ்வாறு தொடர்கின்றது. ஆனால் பாளையத்துக்கான வரி மறுவரைவு செய்யப்படுகின்றது. இங்கு உள்ள மக்கள் என்ன, நிலம் என்ன, சொத்துக்கள் என்ன என்று புதிய ஒரு கணக்கீடு செய்யப்பட்டு இவர்களுக்கான வரிகள் நிர்ணயம் செய்யப்பட்டு ஒரு சமாதானமான முறையில் அந்த வரியானது இவர்களிடமிருந்து தொடர்ந்து வரி வசூல் செய்யப்படுகின்றது. ஆனால் பல பாளையங்கள் பாஞ்சாலங்குறிச்சிக்கு ஆதரவாக செயல்பட்ட அனைத்து பாளையங்களும் அத்துடன் கதை முடித்து போகின்றது. எல்லா பாளையங்களும் அகற்றப்பட்டு விடுகின்றது. அதன் பிறகும் பாஞ்சாலங்குறிச்சியைச் சேர்ந்த ஊமைத்துறை பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பி வந்து 1801 சில போராட்டங்களை நிகழ்த்தினார். அந்த போராட்டத்தில் ஆங்கிலேயர்கள் மிகப்பெரிய போரை மீண்டும் தொடுத்தார்கள். மீண்டும் ஒரு போர் தொடுத்தது. போர் நடைபெற்றது. அப்பொழுது ஊமைத்துறையை கூட இருந்த அனைவரும் கொல்லப்பட்டு தூக்கிலிடப்பட்டு அந்த போர் முடிவுக்கு வந்தது. அது பிறகு நடந்தது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த ஒரு போராக இருக்கின்றது. இத்தோடு வீரபாண்டிய கட்டபொம்மன் இறந்த பொழுது இவ்வாறுதான் அந்த பாளையங்களின் இறுதி நிலை காணப்படுகின்றது. நடைபெற்ற பிறகு அனைத்து பகுதிகளுமே மறு வகையாக செய்யப்படுகின்றது. பாளையங்களின் எல்லை எங்கெங்கு எல்லைகள் இருக்க வேண்டும் என்று அதாவது நீக்கப்பட்ட பாளையங்கள் பல எட்டயபுர பாளையத்தோடு இணைக்கப்படுகின்றது. அதே போன்று வேறு சில பாளையங்களிலிருந்தும் சில பகுதிகள் நேரடியாக ஆங்கிலேயரின் ஆட்சி பகுதியாக வருகின்றது. அதே போல் ஒரு சில பகுதிகளில் பக்கத்து பாளையங்களுக்கு தரப்படுகின்றன. இளையரசனேந்தன் என்ற பாளையத்தைச் சேர்ந்த அதாவது பாளையக்காரர் அன்று 15 நாட்கள்
கயத்தாவுக்கு அவர் வரவில்லை. விசாரணை நடைபெற்ற பொழுதும் அதே போன்று அதன் பிறகும் அவர் அங்கு வரவே இல்லை. ஆகவே அந்த ஒரு பாளையமானது 2 பாளையங்களாக பிரிக்கப்படுகின்றது. பகுதி 1 பகுதி 2 என்று. பகுதி 1 இவருக்கு தரப்படுகின்றது. பகுதி 2 ஆனது நேரடி ஆட்சி பகுதியாகவும் அதே போன்று எட்டயபுரத்தோடும் சில பகுதிகள் இணைக்கப்படுகின்றன. இவ்வாறு பல பாளையங்களை முடிவுக்கு கொண்டு வருகிறார்கள். இவர்களை எதிர்த்தவர்கள் அதிகமாக ஆட்சி செய்யும் அதிகாரத்திலிருந்து அகற்றப்படுகிறார்கள். ஆங்கிலேயர்களின் ஆட்சியானது கிழக்கிந்திய கம்பெனியின், அதாவது ஆங்கிலேயர் ஆட்சிக்கு அடிப்படைக்கு வழிகோலிய கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியானது அப்பொழுது மிகப்பெரிய அளவில் உறுதி செய்யப்படுகின்றது திருநெல்வேலி சீமையில். அதற்கு முன்பு அந்த பகுதியில் பாளையக்கர்கள் ஆட்சியில் இருந்தார்கள், நாயக்கர்கள் ஆட்சியில் இருந்தார்கள். நாயக்கர்கள் பாண்டியர்கள், ஐவர் பாண்டியர்கள், பஞ்ச பாண்டியர்களிடம் ஆட்சியை பகித்தார்கள். அதற்கு முன்பு பாண்டியர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தார்கள். அதற்கு முன்பு சோழர்கள் சில காலம் ஆட்சியில் இருந்தார்கள், சேர மன்னர்கள் சில காலம் ஆட்சியில் இருந்தார்கள். இவ்வாறு தமிழ் பகுதிகள் பண்டைய பாண்டிய மன்னர்களின் நேரடி ஆட்சி பகுதியாக இருந்த பகுதியானது ஆங்கிலேயர்களின் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி பகுதியாக அன்று மாற்றமடைகின்றது. அப்பொழுது அவர்கள் சில அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். குறிப்பிட்ட, அதாவது இவர்கள் நீக்கிய பாளையங்களிலும் வேறு சில பாளையங்களிலும் இவர்கள் ஒரு செம்பு பட்டயத்தை வைத்தார்கள். அந்த செம்பு பட்டயம் என்ன தெரிவிக்கின்றது எனில், இனி பாளையங்கள் ஆயுதங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது, அதே போன்று ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எந்த கலகமும் நிகழ்த்தக்கூடாது, அங்கு உள்ள பொதுமக்களும் ஆயுதங்கள் வைத்து இருக்கக்கூடாது என்று ஒரு நீண்ட அறிவிப்பை வெளியிட்டு அந்த பட்டயமானது கட்டாயமாக வெளியிடப்பட வேண்டும் என்று அந்த பட்டயம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான பட்டயம் இப்பொழுது விருதுநகருக்கு அருகே உள்ள பாவாளியில் பொதுமக்கள் பார்வைக்கு அன்று வைக்கப்பட்ட இடத்தில் அப்படியே இருக்கின்றது. அதே போன்று சாத்தூருக்கு வைப்பாற்றுக்கு தென்பகுதியில் பெரிய கொல்லப்பட்டி இருக்கின்றது. இது 2மே நாயக்க பாளையங்கள் தான். 2 பாளையங்களிலும் அந்த கல்வெட்டு அப்படியே என்று அன்று வைக்கப்பட்டது இன்றும் அப்படியே காணப்படுகின்றது. பாவாளியில் அதை சுற்றி சுவர் கட்டப்பட்டு அது அழகாக பராமரிக்கப்பட்டு வருகின்றது. இங்கு உள்ளது அரண்மனைக்கு முன்பாக, அதாவது பெரிய கொல்லப்பட்டி நாயக்கர் ஜமீன் வாசலில் அது வைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று எட்டயபுர சிவன் கோவிலிலும் அந்த பக்கத்தில் அந்த செம்பு பட்டயமானது முன்பு வைக்கப்பட்டதாகவும் அதன் பிறகு அந்த கோவில் இந்து அறநிலையத்துறையால் எடுத்து கட்டப்பட்டது பராமரிப்பு பணிகள் செய்யப்பட்ட பொழுது அந்த பட்டயம் இப்பொழுது பாளையங்கோட்டை அருங்காட்சியகத்தில், தமிழக அரசின் மியூசியத்தில் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மற்ற பாளையங்களில் உள்ள கிட்டத்தட்ட 20 பாளையங்களுக்கு மேல் நானே நேரடியாக சென்று தேடினேன். எந்த பாளையங்களிலும் அது கிடைக்கவில்லை. கோல்வார்பட்டி பாளையத்தில் சிவன் கோவிலுக்கு வடக்காக அது இருந்ததாக சொல்கிறார்கள். ஆனால் அது சிதைந்து போய்விட்டது. அதே போன்று 7000 பண்ணையில் அது கிடைக்கவில்லை. சிவகிரியிலும் கிடைக்கவில்லை. கல்போது பாளையமானது மொத்தமாக அழிக்கப்பட்டு விட்டது. அதே போன்று இளையசனேந்தல், குருவிகுளம், சிவகிரி, கடம்பூர், மணியாச்சி, மன்னார்கோட்டை, செவல்பட்டி என்று எந்த பாளையத்திலும், அதே போன்று காடல்குளம், நாகலாபுரம், பாஞ்சாலங்குறிச்சி என்று எந்த பாளையத்திலும் அவ்வாறான பட்டயமானது இப்பொழுது இல்லவே இல்லை. இப்பொழுது நம்மிடம் இருப்பது அப்பொழுது அடிக்கப்பட்ட பட்டயத்தில் 3 பட்டயங்கள் தான். 2 அதே இடத்தில் இருக்கின்றன. 1 மட்டும் பாளையங்கோட்டை அருங்காட்சியகத்தில் இருக்கின்றது. இதை பற்றிய முழு தகவலும், பட்டயத்தின் முழு தகவலும் விருதுநகர் அருங்காட்சியகத்தில் அது புகைப்படம் எடுக்கப்பட்டு முழு தகவல்களும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று பாவாளியிலும் ஒரு மிகப்பெரிய கல்லில் அது மொழிபெயர்க்கப்பட்டு, அன்றைய தமிழ் கொன்று சற்று கடினமாக இருப்பதால் இன்றைய தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பாஞ்சாலங்குறிச்சியை சேர்ந்த கட்டபொம்மனானவர் 300 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அழைத்து இங்கிருந்து தப்பி சென்றவர் புதுக்கோட்டையில் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தூரம் அவர் நடத்தி வரப்பட்டு, கொடூரமான முறையில் நடத்தி வரப்பட்டு அன்று படுகொலை செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டு, அவர்களின் சகோதரர்களும் அதே போன்று தொடர்ந்த போரில் கொல்லப்பட்டு, பல பாளையங்களும் அழிக்கப்பட்டு, பலரும் அவரை சார்ந்த அவருக்கு ஆதரவான பாளையங்களும் அழிக்கப்பட்டு, பலரும் கொல்லப்பட்டு, இந்த திருநெல்வேலி சீமையானது மொத்தமாக கிழக்கிந்திய கம்பெனியின் ஆங்கிலேயர்களின் கீழ் ஆட்சிக்கு செல்கின்றது. இதுதான் அங்கு அன்று 1799 செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் நடந்த மிகப்பெரிய ஒரு வரலாற்று
நிகழ்வாக இருக்கின்றது. அந்த நிகழ்வை தொடர்ந்து இன்றும் அந்த பகுதிகளில் இருக்கும் பழைய நினைவு சின்னங்களில் கோட்டைகள் எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட 45 கோட்டைகளை பேனர்மேன் படையினர் அன்று இடித்து தகர்த்து விட்டனர். அத்தோடு எந்த பாளையங்களும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடவும் இல்லை. ஒரு சமாதான உடன்படிக்கைக்கும் அதன் பிறகு வந்துவிட்டார்கள். அதன் பிறகு இந்திய சுதந்திரம் அடைந்தது. பாளையங்கள் இந்தியாவோடு இணைக்கப்பட்டன, அதாவது ஜமீன்கள் இந்தியாவோடு இணைக்கப்பட்டன. அதன் பிறகு ஜமீன்களின் அதிகாரங்களும் 1970களில் இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது அதுவும் பறிக்கப்பட்டது. இப்பொழுது இந்திய நேரடி ஆட்சி பகுதியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறு இந்த பாளையங்கள் பாண்டியர்களின் முற்கால பாண்டியர்களின் தொடர்ந்த ஆட்சி பகுதி எவ்வாறு மாற்றங்களை வரலாற்றில் சந்தித்துள்ளது என்பதைத்தான் இப்பொழுது நாம் பார்த்தோம். அடுத்த ஒரு பதிவில் மேலதிக தகவல்களுடன் நான் இணைகின்றேன். நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. நன்றி, வணக்கம்.